ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேலத்தில் இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலத்தில் இரண்டு தண்டவாளங்கள் அமைக்கும் பணிக்காக எர்த்வொர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கான வேலைகள் இப்போ நடந்துகிட்ருக்கு ஃபுல்லு. இப்போ எர்த்வொர்க் ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல 2 ட்ராக்கும் வந்து உங்களுக்கு பேரளம் காரைக்கால் பாதையில் இணைக்கிற மாதிரியும் அதே போல் திருவாரூர் பாதை இணைக்கிற மாதிரியும் கொண்டு வராங்க. ஏனால் பேரளம் விரைவில் சந்திப்பு நிலையமாக மாறப்போகிறது. அதுக்கான வேலைகள் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்க்குற வந்து பேரளம் காரைக்கால் பாதை, அதுக்கான ஃபுல்லாக எர்த்வொர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்ஸ் நடந்துருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காணொலி நான் கொடுத்துருக்கேன், நீங்களே பாருங்கள். ஸோ அதனால் 2 தண்டவாளங்களும் பேரளம் பாதையில் விரைவில் வரப்போகிறது. அது இரண்டுமே வந்து திருவாரூர் மற்றும் பேரளம் காரைக்கால் பாதையை இணைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா பண்டாரவாடை ரயில் நிலையம். ஸோ அங்கே எர்த்வொர்க்ஸ் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற ஆர்இபி மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. அது விரைவில் அதை ஃபில் பண்ணி, ஏன்னா ஆர்இபியில் ஒன்று ஒர்க்ஸ் இன்னும் இருக்குது, கீழே தண்ணினா தேங்கி நிற்கிது, அதான் எடுத்துகிட்டு பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மணல் ஃபுல்லாக ஒன்று நிரப்பிட்டாங்க. விரைவில் இங்கே வந்து ஸ்லீப்பர்ஸ் கட்டையை போட்டு ட்ராக்கு போட வேண்டிய நிலைமைக்கு வந்தாச்சு. ஸோ இது நீங்கள் பாருங்கள். இது வந்து பேரளத்துலேருந்து காரைக்கால் போகிற பாதையில் ஒரு 3 கிலோமீட்டரில் பண்டாரவாடை என்ற ஊரில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள், அதுக்கு கீழே ஆர்இபியில் இன்னும் வேலை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கான வேலைகள் ரோடு போகணும், கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால கேப் விட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ தான் எர்த்வொர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் மழை காரணமாக கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது டுவர்ஸ் காரைக்கால் போகிற பாதை தான். ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவாங்க. ஸோ நாங்கள் போகும்போது மழை காலம்னால கொஞ்சம் இது வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாரி தான் நிற்கிது. ஏன்னா மழையில் இருக்கிறனால ஒன்றும் போக முடியாது. ஸோ அதனால் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நான் போகும்போது மழை லைட்டாக தூடிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல இன்னும் ஆரம்பிக்கல. விரைவில் எர்த்வொர்க்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கடன்னு மண்ணை கொட்டி வேலை முடிச்சிட வேண்டியதான். ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் காரைக்கால் போகிற பாதைனா, இது வந்து பண்டாரவாடைக்கு அடுத்த ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஊர் வருது. என்ன ஊர் நாங்கள் சரியாக பார்க்கல, அதையும் நீங்கள் பாருங்கள். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கன்னா ஃபவுண்டேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது கந்தன்குடின்னு ஊர்கிட்ட நாங்கள் எடுத்துருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கல் கொட்டி ஸ்லீப்பர்ஸ் கல் அடுத்தது இதை கொட்ட வேண்டியனா கல் கொட்டி ட்ராக்கு போடுறதுக்கான நிலைமைகள் வந்தாச்சு. ஸோ அந்த விஷயம் நடந்துருக்கு. இது உங்ககிட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று வருது, நீங்கள் காணொலியிலே நீங்கள் பாருங்கள். அதுக்கான கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ரயில்வே ஸ்டேஷன் சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூட லெவல் கிராசிங்காக இருக்கும்னு நினச்சேன், வாய்ப்பு இல்லை. பாருங்க ஸ்லீப்பர்ஸ்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே ஸ்லீப்பர் இதாக வச்சு கொட்ட வேண்டியதான் பாக்கி. ஸோ விரைவில் இங்கே ட்ராக்கு நீங்கள் பார்த்துடலாம். ஸோ மழை காரணமாக கொஞ்சம் வேலை ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இனிமேல் வேகமாக வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வர ரயில்வே ஸ்டேஷன் வருது. இது நீங்கள் பாருங்கள். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேர் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேயே எர்த்வொர்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எல்லாமே இனிமேட்டு ஃபுல்லாக நீங்கள் பேரளத்துலேருந்து ஒர்க்ஸ் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. அப் டு திருநள்ளாறு வரைக்கும். உங்களுக்கு திருநள்ளாறு மின்பு வரைக்கும் அம்பகத்து வரைக்கும் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. அம்பகத்துக்கு அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து முடிச்சிட்டவங்கன்னா அங்கே வராங்க. காரைக்கால்லேருந்து திருநள்ளாறு ஒரு குரூப் பண்ணுறாங்க. இங்கே பேலத்துலேருந்து ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ 2 பேருமே ஈக்குவலாக பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க. ஸோ ஸ்லீப்பர்ஸில் எல்லாம் இறங்கியாச்சு. விரைவில் நீங்கள் இந்த இடத்துல தண்டவாளத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அம்பகத்து ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே கொஞ்சம் ஒர்க்ஸ் இன்னும் இருக்குது. இன்னும் எர்த்வொர்க்ஸ் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக மேலே ஏற்றணும், உங்களுக்கு பண்ணை தூக்கி மேலே ஏற்றணும். இதுக்கான வேலைகள் இப்போ நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், அம்பகத்தூர் வந்து ஆல்டோ ஸ்டேஷன் நினைக்கிறேன். உங்களுக்கு மறக்காமல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துலையும் இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் மணல் நிரப்பில் அம்பகத்தை தாண்டி சரிங்களா. இது வந்து நம்ம உங்களுக்கு அதை தாண்டி இன்னும் வேலைகள் மண்ணை கொட்டி வேலை முடிச்சிட்டாங்கன்னா வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. மணல் கொட்ட வேண்டியதான் பாக்கி. எர்த்வொர்க்ஸ்லாம் முடிச்சிட்டாங்க. லெவலிங் மட்டுக்காக மணல் கொட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து மெயின் ரோடு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த இடத்துல போகிற பாதை வந்து உங்களுக்கு காரைக்கால் போகிற பாதை. ஸோ அதுக்கான முழு வீச்சிலும் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், கொஞ்சம் மழைனால கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. இனிமேட்டு ஒர்க்ஸு ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கும். இதுலேயும் வேலை நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், இந்த இடத்துலலாம் உங்களுக்கு லெவல் கிராசிங் வருது. இது வந்து மெயின் ரோடு, காரைக்காலோட மெயின் ரோடு. இப்படியே போனால் உங்களுக்கு காரைக்கால் போகிற பாதை அந்த மண்ணு தான் கொட்ட. இந்த இடத்துல இன்னும் பாருங்கள் எல்லாம் ஸ்லீப்பர்ஸ்லாம் வந்து இறங்கியாச்சு. இன்னும் இங்கே எர்த்வொர்க்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. விரைவில் ஸ்டார்ட் பண்ணி மணல் கொட்டிகிட்டே வேலை முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு செம்மண்ணை கொட்டிக்கிட்டாங்கன்னா மேலே ரோட்டோட போட்டு உருட்டு ட்ராக்ஸை போட்டுருவாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் ஒர்க்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இது திருநள்ளாறுக்கிட்ட நாங்கள் வந்துவிட்டோம். இதுதான் திருநள்ளாறுக்கிட்ட இந்த சைடு, அதாவது டுவர்ட்ஸ் இது திருநள்ளாறு. அது வந்து உங்களுக்கு பேரளம் போகிற இது.
இது திருநெல்வேலி காரைக்கால் போகிறது. இங்கேயும் ஒரு லெவல் கிராசிங் ஒன்று வருது, அதுக்கான இதுவும் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள், ஓவராலாக பாருங்கள். இதுதான் நம்ம முக்கியமான விஷயம். அம்பகத்து ரயில்வே ஸ்டேஷனு இருக்கிறதுலே பெரிய ரயில்வே ஸ்டேஷன். 3வது பிளாட்ஃபார்மில் தான் வந்து ஃபஸ்ட்டு கிராரு, 2வது பிளாட்ஃபார்மில் தான் உங்களுக்கு இதே வருது, அதாவது பிளாட்ஃபார்மே வருது. அது லிஃப்ட்டு ஒர்க்ஸு எல்லாமே ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த பேலம் காரைக்காலில் பாதி பொறுத்த வரைக்கும் சரக்கு போக்குவரத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு. அப்படி கிடையவே கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னாலே தெரியும், சரக்கு போக்குவரத்துக்கு முன்னுரிமை கொடுத்தா எதுக்கு இவ்வளோ பெரிய ரயில்வே ஸ்டேஷனை கட்ட போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நான் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஒர்க்ஸு போயிட்டுருக்க காரணமாக அது முடிஞ்சால் தான் உங்களுக்கு மணலை கொட்டி மேலே ஏற்ற முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் லிஃப்ட் வரப்போகுது. ஸோ நாங்கள் பிளாட்ஃபார்ம் பாருங்கள் எத்தனை ஃப்ளோர் வரும், நீங்களே எப்படி பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஏறி இருக்கோம். இங்கே ஏதோ ரூம்ஸ் வருது, அதுக்கு மேலே தான் டிக்கெட் கவுண்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட்டிங் ஹாலு எல்லாமே வருது, டோட்டலாகவே ஒரு ஏசி ரூம்ஸு எல்லாமே வரப்போகுது. நீங்களே பாருங்கள், இங்கே தான் லிஃப்ட் வருது, லிஃப்ட் வரதுக்கான இடம். ஸோ இதுதான் பாருங்கள், இவ்வளோ பெரிய ஸ்டேஷனை கட்டிட்டு இதை வந்து சரக்கு போக்குவரத்துக்கு கொடுப்பான்னு சொன்னால் யாராவது உங்களுக்கே சிரிப்பு வராது. ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பாதை, இவ்வளோ பெரிய இது வருது பாருங்கள். ஸோ மேலே மணலை கொட்டி வேலை முடிச்சிட்டாங்கன்னா இங்கே ட்ராக்ஸ் வந்துடும். அப்புறமா நம்ம எத்தனை ட்ராக்ஸ் வரப்போகிறோம் என்பதை நாங்கள் காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஸோ விரைவில் இதுக்கான வேலைகள் ரொம்ப முழு வீச்சில் நடைபெற்றுருக்கு. அதனால் பேரளம் சந்திப்பு நிலையமாக மாறப்போகிற என்ற மகிழ்ச்சி செய்தி நம்மக்கிட்ட இருக்குது. அதே போல் இந்த சைட்லேருந்து கொஞ்சம் நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வந்து இது வந்து 4-வே ரோடு, அதுக்கு நடுவில் தான் நம்ம காரைக்கால் போகிற பாதி, அதாவது ட்ராக்ஸ் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு இந்த ரைடு போனீங்கன்னா உங்களுக்கு நேராக சீர்காழி போகிற பாதை, அது நாகப்பட்டினம் வரைக்கும் கொண்டு வராங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்குறது காரைக்கால் ரயில் பாதை. மீது எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன், அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை. காரைக்கால் அமிர்த் பாரத்தில் இதுதான் என்ட்ரன்ஸ், காரைக்கால் பாதையோட என்ட்ரன்ஸு. நாங்கள் அந்த சைடு போக முடியாதனால இந்த சைடாக நாங்கள் போகிறோம். இதுதான் காரைக்காலோட ரயில் நிலையம். ஸோ அந்த இடத்துலையும் ரெண்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து உங்களுக்கு டுவேர்ட்ஸ் பேரளம் போகிறதுக்கான தனி பாதையை அமைச்சிருக்காங்க. 2 ட்ராக்ஸ் வரப்போகுது, அந்த வேலைகள் இன்னும் நடக்கலை. இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. இது ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, ஜாயினிங் ஒர்க் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா காரைக்கால்லேருந்து புதுச்சத்திரத்துக்கு போகிறதுக்காக இது தனியாக ட்ராக் ஒன்று போட்டிருக்காங்க. இது அப்படியே நேராக உங்களுக்கு பேரளம் போயிடும். அதனால் இப்போ நம்ம போய் திருவாரூரில் போய் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது நேராக காரைக்கால்லேருந்து நேராக வண்டி புதுச்சத்திரத்துலேருந்து காரைக்கால்லேருந்து புதுச்சத்திரம் போகிற இதுக்காக தனி ஈக்குவல் நம்பர் ட்ரெயின்ஸும் கொடுப்பாங்க. இப்போ இந்த 2 ட்ராக்ஸ் இணைச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதாங்க ஓவரால் அப்டேட்ஸ் நான் சொல்லிடுறேன். பேரளத்துலேருந்து காரைக்கால் வரைக்கும் ஒரு 60% வரைக்கும் ஒர்க்ஸ் முடிச்சிட்டாங்க. ஓவராலாக நான் சொல்கிறேன், இன்னும் ஒர்க்ஸ் இருக்குது. அது 40% விரைவில் ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே முடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்களே கண்கொள்ளலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒர்க்ஸு ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. மழை இல்லைன்னா இன்னும் பிஃபோராக முடிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 மந்த்ஸ்க்குள்ளே இதை முடிச்சுடுவாங்க. இந்த காணொலியை பற்றி என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அடுத்த மாதத்துல நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களே கண்கொள்ளலாம் பாருங்கள். இது எவ்வளோ பெர்சன்டேஜ் ஒர்க்ஸ் போயிருக்குன்னு நீங்களே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் எடுத்திருப்பேன், ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாரையும் கவர் பண்ணிட்டோம். போன இதில் நம்ம கவர் பண்ணிட்டோம். அதனால் அந்த ஒர்க்ஸ் ஒன்றும் இப்போ திருப்பி அதை அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் நேராக நம்ம இந்த இதை நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை பற்றி என்ன நினைக்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த காணொலி செஞ்சீங்கன்னா நன்றி, வணக்கம்.